Hello, future teachers. Welcome to Future Educators Hub channel. பிஎட் படித்துக் கொண்டிருக்கும் மாணவ ஆசிரியர்களே, 3வது செமஸ்டரை எதிர்நோக்கி இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ சீரிஸ். செமஸ்டர் 1 அண்ட் செமஸ்டர் 2ல தியரி எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த தேர்ட் செம்மில் தியரி எக்ஸாம் இருக்காது. ஸோ தேர்ட் செமஸ்டர் பற்றின ஃபுல் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிம் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். செமஸ்டர் 3 ஃபீல்டு என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் 3 பகுதிகள் இருக்கும். ஸ்கூல் இன்டர்ன்ஷிப், என்ஹான்சிங் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ் ரெக்கார்ட்ஸ் அண்டு ஆன்லைன் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து ஷார்ட்டாக இபிசி ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது 3ம் தான் இந்த செமஸ்டரில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ். இந்த 3 பகுதிகளில் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் அந்த ஏரியாவை வந்து பார்ட் ஏ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இபிசி ரெக்கார்ட்ஸை வந்து பார்ட் பின்னு பிரிச்சிருக்காங்க. அண்டு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணக்கூடியது பார்ட் சின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பார்ட்லேயும் சேர்த்து தான் டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு எவலுவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னாக்கா அசஸ்மெண்ட் ஆஃப் டீச்சிங் காம்பிடன்ஸ் அண்டு அதுக்குரிய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து 400 மார்க்ஸ் தராங்க. ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு ஸ்கூலில் வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய டீச்சிங் கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுக்குன்னு உரிய ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் ரைட் பண்ணி வருவீங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்ட் ஏ. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 400 மார்க்ஸ் இருக்குது. அடுத்து பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னாக்கா என்ஹான்சிங் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 ரெக்கார்ட் இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டில் உங்களுக்கு டோட்டலாக 80 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பார்ட் சி. ஸோ பார்ட் சியில் வந்து நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பார்ட்டும் சேர்ந்தது தான் இந்த தேர்ட் செமஸ்டர். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் ஏ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் ஏவில் உங்களுடைய டீச்சிங் காம்பிடென்சி அசஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் டோட்டலாக 16 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதை வந்து A1 டு A11 வரைக்கும் அவங்க பிரிக்கிறாங்க நம்பர்ஸ். A1, A2, A3, A4 அப்படின்னு A11 வரைக்கும் இந்த 16 ரெக்கார்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு டோட்டலாக உங்களுக்கு 400 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 400 மார்க்கு நீங்கள் டோட்டலாக இந்த பார்ட் ஏவிலேருந்து நீங்கள் பெற முடியும். ஸோ இந்த டீச்சிங் காம்பிடென்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 80 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களுடைய டீச்சிங் ஸ்கில்ஸ், உங்களுடைய டீச்சிங் காம்பிடென்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக எவலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்ட் ஏ அப்படின்னு சொல்கிறது. இந்த பார்ட் ஏல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ A1லேருந்து A11 வரைக்கும் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ A1 அப்படிங்கிறது அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 1 அண்டு லெவல் 2. இந்த லெவல் 1, லெவல் 2 அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கூல் லெவலை குறிக்கும். ஸோ லெவல் 1 அப்படிங்கிறது 6th ஆர் 7th அல்லது 8th எனி ஒன் ஏதாவது ஒரு கிளாஸில் நீங்கள் எந்த கிளாஸுக்கு நீங்கள் டீச் பண்ண போகிறீங்களோ அல்லது அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். அதுமாதிரி லெவல் 2ங்கிறது 9th ஸ்டாண்டர்ட் 9th ஆர் 10th இந்த 2 கிளாஸ் லெவல் தான் லெவல் 2ன்னு சொல்கிறாங்க. இதுதான் A1. A2 அப்படிங்கிறது மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டு. இதுவும் லெவல் 1 அண்ட் லெவல் 2 அப்படின்னு 2 ரெக்கார்டு இருக்குது. அதுக்கடுத்து A3ங்கிறது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. இதுலேயும் லெவல் 1 அண்டு லெவல் 2 அப்படின்னு 2 ரெக்கார்டு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து A4 அப்படிங்கிறது லெசன் பிளான் ரெக்கார்டு. அதுலேயுமே லெவல் 1 அண்டு லெவல் 2 அப்படின்னு 2 ரெக்கார்டு இருக்குது. அதுக்கடுத்து A5ல பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டு. இதுலேயும் லெவல் 1 அண்டு லெவல் 2 அப்படின்னு 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து A6 பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் அண்டு மெஷர்மெண்ட் ரெக்கார்டு. இதுலேயும் லெவல் 1 அண்டு லெவல் 2 அப்படின்னு 2 ரெக்கார்ட்ஸ் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து A7 பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஸ்டடி ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து A8 சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு.
இந்த ரெக்கார்டுக்கும் A18ன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து A9 அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்ட். அதுக்கடுத்து A10 இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்டு ரிஃப்ளெக்டிவ் ரெக்கார்ட்ஸ், சாரி ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா A10ல் வரக்கூடிய A10 வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ். அதுக்கடுத்து A11 அப்படிங்கிறது உங்களுக்கு ரெக்கார்டு கிடையாது. ஆனால் உங்களை அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு ஃபைனலாக எவலுவேட் பண்ணும்போது அதில் கொடுக்கக்கூடிய மார்க்ஸ். ஸோ டீச்சிங் காம்பிடென்சி லெவல் 1, லெவல் 2. ஸோ லெவல் 1லேருந்து நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்க, லெவல் 2 சப்ஜெக்டை எப்படி நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபைனலாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய மார்க் தான் 120 மார்க்ஸ். ஸோ இந்த 120 மார்க்ஸுங்கிறது உங்களுக்கு ரெக்கார்டு கிடையாது. ரெக்கார்டு கிடையாது. இது வந்து உங்களுடைய அசஸ்மெண்ட், உங்களுடைய டீச்சிங் காம்பிடென்சியை அசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இந்த 16 ரெக்கார்ட்ஸ்க்கும் சேர்த்து உங்களுக்கு வரக்கூடியது தான் 400 மார்க்ஸ். அடுத்து பார்ட் பி பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் பியில் 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து EPC 1 அப்படின்னு சொல்கிற ரெக்கார்டு. இது வந்து ரீடிங் அண்டு ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு. ரெண்டாவது வந்து EPC 2 அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ட்ராமா அண்டு ஆர்ட் இன் எஜுகேஷன். அதுக்கடுத்து மூணாவது EPC 3. இந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னாக்கா கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ICT. அடுத்து ஃபோர்த்து ரெக்கார்டு வந்து EPC 4. இதோட நேம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப். ஸோ இந்த 4 ரெக்கார்டும் சேர்ந்தது தான் பார்ட் பி. ஸோ இது ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் 20 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 80 மார்க்ஸ் இதுக்கு அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்ட் சி. பார்ட் சி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் கோர்ஸ். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்வயம் கோர்ஸில் நீங்கள் உங்களுடைய பெடகாகி ரிலேட்டடோ அல்லது எஜுகேஷன் சம்மந்தமாகவோ அல்லது எனி பேசிக் டிசிப்ளின் ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்ட எனி கோர்ஸ் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணணும். அதுக்குன்னு தனியாக என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தனியாக ஃபீஸ் கட்டணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டி முடித்த பிறகு அந்த எக்ஸாம் என்னைக்கு நடத்துகிறாங்களோ அதுக்கு நீங்கள் சென்டருக்கு போடுவாங்க. ஹால் டிக்கெட் வரும். நீங்கள் அந்த சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்களுடைய காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியது தான் இந்த பார்ட் சி. ஸோ இதுக்குன்னு வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸு கொடுக்குறாங்க. நீங்கள் யாரெல்லாம் அந்த ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ கம்ப்ளீட் பண்ண பிறகு கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த 20 மார்க்ஸை அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பற்றியும் இந்த தேர்ட் செமஸ்டர் பற்றி ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிஃபோர் கோயிங் டு இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 20 ரெக்கார்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து ஸ்வயம் கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்களா? ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த தேர்ட் செமஸ்டர் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இப்போவே பண்ணாதவங்க எனி ஒன் கோர்ஸ் நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொரு லெசன் பிளான் எழுதும்போதும் அதுக்குன்னு உரிய இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு இப்போவே அதுக்கு என்னென்ன ஐடியா பண்ணலாங்கிறத ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நீங்கள் இப்போது இண்டஸ்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போக வேண்டியது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேர்ட் செமஸ்டர் பற்றின ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் அடுத்த போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு ரெக்கார்டு பற்றியும் ஒரு டீட்டெயில்டாக எப்படி நம்ம அதை எழுதுறது, அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஒவ்வொரு ரெக்கார்டாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.